76. EU carbon border tax on India. So EU வந்து பாத்தீங்கன்னா carbon border taxன்றது என்னது ஆக்சுவலா? கார்பன் பார்டர் டாக்ஸ்ன்றது என்னாச்சுங்க? என்ன டவுட்? 75க்கு 75க்கு சி வரும் ஆன்சர். சி 75 ஆன்சர் சி. ரெப்போலே ரெண்டு விதமான ரெப்போ இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போமா? ஃபிக்ஸ்டு ரெப்போ, வேரியபிள் ரெப்போ. ஃபிக்ஸ்டு ரெப்போன்றது என்னது? ப்ரீடிட்டர்மைண்டா வந்து பாத்தீங்க அப்படின்றப்போ ரெப்போ ரேட்டை இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி ரெப்போ ரேட்டு ஃபிக்ஸ் ஆகும். அந்த கான்செப்ட் நம்ம கிளாஸில் நடத்தியிருப்போம், இல்லை நடத்தல அப்படின்னா நீங்கள் அந்த கான்செப்ட்லாம் போய் பாருங்கள். ரெண்டு விதமான ரெப்போ ரேட் இருக்குது. ஸோ அதில் அது ரிலேட்டடாக கொஞ்சம் உள்ளுக்குள்ள டெப்த்தாக உள்ளுக்குள்ள போயிருக்கிறாங்க. அவ்வளோது. நார்மல் ரெப்போவில் பண்ண முடியலன்னா வேரியபிள் ரிவர்ஸ் ரெப்போவில் எடுத்து பண்ணுவாங்க அப்படின்றது. அது 76 வாங்க. EU கார்பன் பார்டர் டாக்ஸ். ஸோ கார்பன் பார்டர் டாக்ஸ்ன்றது என்ன பர்பஸ்க்காக போடுவாங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த நியூஸில் எப்பயாச்சும்? லெட்ஸ் சே இப்போ வந்து யூரோப் மாதிரி கண்ட்ரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிஞ்சன்ட்டான என்விரான்மெண்டல் நார்ம்ஸ் இருக்குமா? கம்பேரிட்டிவாக ஸ்ட்ரிஞ்சன்ட் நார்ம்ஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போ வந்து இந்தியாவிலேருந்து ஒரு டெக்ஸ்டைல்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், அந்த என்விரான்மெண்டல் அந்த நார்ம்ஸில் பெருசாக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்ப நம்ம ப்ராடக்ட் அங்கே போகிறத டேக்ஸ் போடுவாங்க. டேக்ஸ் போட்டு பிகாஸ் வந்து அவங்கள பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து என்விரான்மெண்டல் ப்ராடக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட இன்டென்ஷன் என்னவோ அவங்களோட டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக. பிகாஸ் அவங்க ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களோட ப்ராடக்ட் காஸ்ட்லியாக இருக்கலாம். மேபி நம்ம ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக லெஸ் ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக இருக்கிறனால நம்மளோட ப்ராடக்ட் சீப்பாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே அஃபெக்ட் ஆவாங்களா? அதுக்காக இந்த மாதிரி டாக்ஸ் போட்டு சரி பண்ணுறது தான். அதுக்கு பேர் தான் கார்பன் பார்டர் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ கார்பன் பார்டர் டாக்ஸ் போட்டாங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட் என்னவா ஆகும்? கம்பேரிட்டிவ் அஃபெக்ட் ஆகும் தானே. ஸோ அந்த விஷயம் தான் கேட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன? ஸோ இந்தியா எக்ஸ்போர்ட்டில் என்ன ஆகும்? ஆன்சர், இட் வில் ரெடியூஸ் காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட். ஆமாம், கரெக்டு தான். ஆமாம், இது ஒரு ஃபார்ம் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா will act as a non-tariff barrier that undermines zero duty FTA. ஆமாம், ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்டைரக்டான ஒரு டாக்ஸ் தான் இது. கஸ்டம் டாக்ஸ்னு இதை போட மாட்டாங்க. கஸ்டம் டாக்ஸை ஃப்ரீயாக நம்ம அலோவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கூட ஒரு ஃபார்மில் இன்டெரக்டாக போட்டு வச்சுக்கிறோம். இது நான் டாரிஃப். டாரிஃப் பேரியர்னா பக்காவாக என்னது? டாக்ஸு, வெளிப்படையாக போகிற டாக்ஸ், கஸ்டம் டாக்ஸு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்னது கவுண்டர் வெயிலிங் டியூட்டி, டம்பிங் டியூட்டி, இதெல்லாம் போட்டாங்கன்னா டாரிஃப் பேரியரில் வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டாரிஃப் பேரியர். நான் டாரிஃப் இந்த கார்பன் டாக்ஸை அவங்க டாக்ஸ் போட்டு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே இப்போ இந்தியாவிலேருந்து போகிற மேங்கோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்டிசைடு ரெசிடியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்டர்ட் அதிகமாக வைக்கிறது. அப்போ வைக்கிறப்போ அவங்களோட ஸ்டாண்டர்டில் நம்மளோட மேங்கோ ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? திரும்ப அனுப்பிடுவாங்க. அதுவுமே அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னதுன்னா நான் டாரிஃப் பேரியர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தான் இந்த கார்பன் டாக்ஸ்ன்றது, ஒரு ஃபார்ம் ஆஃப் வந்து நான் டாரிஃப் பேரியர். 76 ஆன்சர் போத் A and B தான் வரப்போகுது. அடுத்து 77 பெனிஃபிட்ஸ் ஆஃப் கரன்சி இன்டர்நேஷனலைசேஷன் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 77 இட் லிமிட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க், it facilitates access to international financial market. கரெக்ட் தான். it creates a new opportunity for country, it boosts capital formation. நம்ம எல்லாமே கரெக்ட் தான். பட் ஆனால் வந்து 2, 3, 4 கரெக்ட். பட் ஆனால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இட் லிமிட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க். கரன்சி இன்டர்நேஷனலைசேஷனில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க் என்ன இருக்குது? அதிகமாக வாய்ப்பு இருக்குது கம்பேரிட்டிவ் ஆக்சுவல். ஆனால் வந்து இங்கே எக்ஸ்பிளனேஷனில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டெல்லி கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டவுட் இருக்குது ஆக்சுவல். ஈஸியாக கரன்சி நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், கரன்சி கன்வெர்ட்டபிலிட்டியில் ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையுமே அலோவ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. திடீர்னு வந்து நம்மளோட காசை அதிகமாக டிமாண்ட் பண்ணலாம், திடீர்னு வந்து கம்மியாக நம்மளோட காசுக்கு டிமாண்டு குறைஞ்சிடலாம். அப்படி இருக்குன்றப்ப கண்டிப்பாக என்ன இருக்கும்? எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆல்ரெடி நிறைய போக வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக.
சொல்லலாம், அந்த ஆங்கிள் இருந்து சொல்லலாம். ஸோ வந்து இவங்க என்ன எந்த இதில் சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம எல்லாத்துக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், டாலர்ஸை கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போ டாலர்ஸ் நம்ம வந்து நிறைய நம்ம இம்போர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம டாலர்ஸை நிறைய டிமாண்ட் பண்ணும். நிறைய டாலர்ஸை டிமாண்ட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கரன்சி என்னவாக போகுது, டிப்ரிஷியேட் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து நிறைய ஒரு டைமில் நிறைய நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ நம்மளோட ருப்பீஸ்க்கு நிறைய டிமாண்ட் கிரியேட் ஆகுமா, அப்போ நம்ம ருப்பீஸ் அப்ரிஷியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாலர்ஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால கரன்சி அப்ரிஷியேஷன் டிப்ரிஷியேஷன் நம்மளோட ருப்பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம ஏன் டாலர்ஸ் இன்னொரு மூணாவது கரன்சியை நம்பாமல் நம்மளோட ஓன் கரன்சிலேயே நம்ம பண்ணுறது மூலமாக நம்மளோட என்னது இன்னொரு கரன்சிக்கு எதிரான வாலட்டிலிட்டியை நம்மளால் குறைக்க முடியும். லெட்ஸ் சே இப்போ நான் வந்து சவுதி அரேபியாவோட நான் டாலர்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக டாலர்ஸில் கேட்கறது பதிலாக அவனுக்கு நான் ருப்பிலேயே கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோ. நான் டாலர்ஸில் கொடுக்கணும்னா தான் நான் என்ன பண்ணணும், டாலர்ஸில் அவன்கிட்ட ட்ரேட் பண்ணணும்னா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ருப்பியை முதல்ல டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ டாலருக்கு டிமாண்ட் அதிகமாகும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்தியா ருப்பிக்கு டிமாண்ட் குறையுது. அதனால தான் அப்ரிஷியேஷன் டிப்ரிஷியேஷன் நடக்குது. டாலர்ஸ் எக்ஸஸாக டிமாண்ட் பண்ணுறோம்ல, டாலர்ஸ் இருக்குன்ற ஒரு மூணாவது கரன்சி இருக்குன்றப்போ அந்த மூணாவது கரன்சிக்கு எதிராக நம்மளோட இது ஏறுது இறங்குது. அதுக்கு பதிலாக அந்த மூணாவது கரன்சி வேணாம், ஓன் கரன்சியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா விச் மீன்ஸ் அந்த தேர்ட் பார்ட்டி ரிஸ்க்கை குறைக்கலாம். ஸோ அதுலேருந்து தான் இங்கே இவங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னா இந்த வாலட்டிலிட்டி குறையுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆங்கிள் இருந்து வரப்போ கரெக்டாக தான். ஸோ கரெக்டாக தான். ஸோ வந்து அப்போ ஆன்சர் டெல்லி. அடுத்த 78 லக்ராஞ்ச் பாயிண்ட். ஸோ இப்போ வந்து இந்த ஆதித்யா மிஷன் இதெல்லாம் நான் லக்ராஞ்ச் பாயிண்ட் அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. இஸ் லொகேஷன் இன் ஸ்பேஸ் வேர் த கம்பைன்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் டூ. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஸ்டேபிள் ராக்கெட் மினிமல் எக்ஸ்டர்னல் எனர்ஜிஸ் செகண்டுமே கரெக்டு தான். அந்த ரெண்டு லெட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்கும் அந்த வந்து சன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் இல்லை, மூணுக்கு ஒரு ரெண்டு பெரிய ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும், எந்த ஒரு கிராவிட்டினாலே அட்ராக்ட் ஆகாது. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேபிளான பாயிண்ட் தான் லக்ராஞ்ச் பாயிண்ட் சொல்லுவாங்க. இப்போ ஆதித்யா மிஷன் அந்த இடத்துல தான் சேட்டலைட்டை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டோட புல்லும் இருக்குன்றனால ஈவன் அவுட் ஆயிடும். புரியல? அந்த மாதிரி நிறைய L1 L2 L3 ஓகே ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் திஸ் மொத்தமாக லக்ராஞ்சின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து சரி அந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்தாலாம் அவங்க யோசிச்சு கொடுக்கல. சரி ஓகேண்ணா, அந்த டெப்த் இருக்குது அப்படின்னப்போ எனக்கு கரெக்டாக தெரியல ஆக்சுவலாக என்ன வந்து லக்ராஞ்ச் பாயிண்டில் 1 2 3 இந்த மாதிரி சொல்கிறாங்க, 4 5 6 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் லக்ராஞ்ச் பாயிண்ட்னாவே பொதுவாகவே ஸ்டேபிளான பிளேஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம். மோர் டெப்த்தாக படித்தா அந்த மாதிரி ஆங்கிள் வரலாம். பட் ஆனால் இங்கே இவங்க கொடுத்துருக்கிறது சீன் தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர். 79 கம்பைன்டு இன்ஃப்ளேஷன் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷனை கேட்டிருக்கிறாங்க. இட் கேப்சர்ஸ் இம்பேக்ட் ஆஃப் மந்த்லி சேஞ்சஸ். ஆமாம் கரெக்டு தான், ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. டஸ் நாட் கேப்சர் த இம்பேக்ட் ஆஃப் மந்த்லி சேஞ்ச் இன் கன்சம்ஷன் பேட்டர்ன். கன்சம்ஷன் பேட்டர்ன் எல்லாம் பெருசு, ப்ரைஸை மட்டும்தான் அது பார்க்கும். கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்னது, ப்ரைஸை மட்டும் தான் பார்க்கும். ஒவ்வொருத்தரும் என்ன சேஞ்ச் பண்ணுறாங்க, ஏன்னா கன்சூமர் ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கமோடிட்டிஸ். ஸோ அப்போது இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் என்னது கரெக்டு தான், பேட்டர்ன் எல்லாம் பார்க்காது. மூணாவது என்னது, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த இம்பாக்ட் ஆஃப் இயர்லி சேஞ்சஸ். மந்த்லி தான், மந்த்லி வரும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்னா தேர்டு ஆட்டோமேட்டிக்காக தப்பாயிடும். அடுத்த ஃபோர்த்து, இட் கேப்சர்ஸ் தி இம்பாக்ட் ஆஃப் கன்சம்ஷன் பேட்டர்ன் ஆஃப் பீப்புள் த்ரூ தர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் வேரியஸ் ஐட்டம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ அது கரெக்ட். 79 வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கரெக்ட். 79 வந்து ஆன்சர் A 1 to 4. அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ப்ரைஸு
எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணக்கூடிய அந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். 1 to 4. அடுத்த 80. Increase in tax buoyancy. Which of the following things leads to increase in tax buoyancy? So tax buoyancy na நம்ம பார்த்துருக்குறோம் என்னது, GDP increase ஆகிறப்போ how much tax revenue is increasing. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அப்போ வேற எல்லாம் டாக்ஸ் பயோன்சிக்கு இம்ப்ரூவ் ஆகும்னா எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் இன் டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே கரெக்டு தான். 80 வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. இந்த இடத்துல டாக்ஸ் ரேட்டுன்னு மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா மட்டும்தான் வராது. டாக்ஸ் ரேட்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா டாக்ஸ் எலக்ட்ரிசிட்டியில் வந்துடும். ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டாக்ஸ் பயோன்சி தான், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் மோர் ஆப்ட். ஆனால் செகண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிறனால என்னவா போகுது, ஆட்டோமேட்டிக்காக டாக்ஸ் இன்க்ரீஸ், டாக்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் மேலே மோர் செக்டார்ஸ் எல்லாம் ஃபார்மலைஸ் ஆகிறப்போ மோர் அவங்க எல்லாம் டாக்ஸ் நெட்டுக்குள்ளே வருவாங்க, டாக்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்க போகுது. இது எல்லாமே அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ அக்ரிகல்ச்சர் இன்கம் இங்கே கொண்டு வந்தாலும் என்ன ஆக போகுது, டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்த 81 டேர்ம் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ 81க்கு என்னது ஆன்சர்? ஆன்சர் பி, பாம்பே. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும் என்னது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட்ன்றது. யூனியன் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் விச் ரிசல்ட் இன் அசட் கிரியேஷன். ஆனால் சில விஷயம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது ரெவன்யூ ரிசிப்ட் மாதிரியே அப்போ தெரியும். லெட்ஸ் சே கிராண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்டேட்டுக்கு. ஆனால் அந்த கிராண்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு கேபிட்டல் அசட்டை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படின்னா அது ஒரு இன்டைரக்டா என்னது ஒரு கேபிட்டல் அசட்டை உருவாக்கி இருக்கு. அப்போ அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வச்சாதான் மோர் ஆப்டாக தெரியுன்றதுனால இந்த ஒரு டேர்ம்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஆன்சர் 81 என்னது பி, கிராண்ட்ஸ் கிவன் டு ஸ்டேட் ஃபார் கிரியேஷன். சென்டரோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் எக்ஸ்பெண்டிச்சர் விச் ஆர் கிவன் ஃபார் வந்து பார்த்தீங்க கிராண்ட்ஸாக ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்து அது ரிசல்ட் இன் கேபிட்டல் அசட். புரியல? லோன்ஸா? லோன்ஸ் கிவன் அதுதான் நார்மல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்துட போகுது. நார்மல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல தட் கம்ஸ் அண்டர். இந்த எஃபெக்டிவ்ன்ற ஒரு வார்த்தை, இந்த ரெவன்யூ டெபிசிட், எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட், இது எல்லாமே ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல இருக்கிறத கொண்டு வந்து கேபிட்டல்ல கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அந்த இதில் இருக்கக்கூடிய இருக்கிறனால வந்திருக்கு. ஆக்சுவல் இவர் கேட்ட டவுட் புரியுதாங்க? இவர் கேட்ட டவுட் நான் சொன்ன கிளாரிஃபிகேஷன். 81. அடுத்த 82 லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு ரைஸ் இன் இந்தியன் ரெசிடென்ட் ஃபாரின் அசெட் டியூரிங் கரண்ட் அஃபேர்ஸ். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாம்பே கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் அசெட் பாம்பே, பி பாம்பே. அடுத்தது இண்டோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க். இப்போதான் நம்ம பேசணும் இந்தோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் 14 பார்ட்னர்ஸ் கண்ட்ரிஸ். ஆமாம் கரெக்டு தான். பங்களாதேஷ், பாகிஸ்தான். பாகிஸ்தான் நம்ம இதில் சேர்த்துப்போமா? ஸோ சேர்த்துக்க மாட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த இண்டோ பசிபிக் இந்த ரீஜன் எல்லாம் நம்ம இருக்கோம். இந்தோனேஷியா இருப்போம், நிறையா அந்த ஆசியான் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் என்னன்னா சப்ளை செயினுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக அப்புறம் நிறைய ட்ரேட் அக்ரிமெண்ட் உள்ளுக்குள்ள சைன் ஆயிருக்கும். கம்ப்ளீட்டாக இது ட்ரேட் அக்ரிமெண்ட் இல்லைனா கூட ட்ரேட் ரிலேட்டட் விஷயமும் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கும். அப்புறம் ரெனியூவபிள் எனர்ஜி சம்மந்தமாக, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக நிறைய விஷயம் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் சொல்லியிருப்பாங்க. ஃபர்தராக போய் இதை டெப்த்தாக உள்ளுக்குள்ளே போய் படிங்க. எப்போ வேணாலும் கொஸ்டினாக கேட்கக்கூடிய ஏரியா அது. இப்போ ஆன்சர் என்ன வரப்போகுது? ஏ 83, ஏ 84. எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் டாக்குமெண்ட்டோட ப்ரெசென்ட் பண்ண மாட்டாங்க, கூட ப்ரெசென்ட் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா 84 வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி மீடியம் டேர்ம் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரேம்வொர்க், இதை மட்டும் தான் பிளேஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் தனியாக மேண்டேட் பண்ணியிருக்கிறது. பட் ஆனால் பட்ஜெட் டாக்குமெண்ட் கான்ஸ்டிடியூஷனலாக இது எதுவுமே இருக்காது. ஆக்சுவல் மீடியம் டேர்ம் எக்ஸ்பெண்டிச்சர் 84 வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ டி டெல்லி. அடுத்த 85 ஆர்பிஐ பைஸ் கோல்டு. எதுக்கு கோல்டை பை பண்ணுறாங்க அப்படின்னா கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி அகெயின்ஸ்ட் நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆமாம் அதுவும் கரெக்டு தான். டைவர்சிஃபை ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் கரெக்டு. மூணாவது குட் ஏஜ் இன் ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டன்டி, எல்லாமே கரெக்டு தான். என்னன்னா
ஆர்பிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வச்சிருப்போமா? என்னென்ன விச் கம்ஸ் அண்டர் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்? டாலர்ஸ், ஃபாரின் கரன்சி அசர்ட். ஃபாரின் கரன்சி அசர்ட்னா நம்ம டாலர்ஸ் இல்லை எந்த கண்ட்ரி. அப்புறம் ரெண்டாவது என்னது? கோல்டு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? எஸ்டிஆர். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் வந்து இப்போ அந்த கரன்சி, இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் கரன்சி வார்ஸ் நிறைய போயிட்டு இருக்குது. யாருக்கு? யூஎஸ்ஏக்கும் சைனாக்கும் போயிட்டு இருக்கு, யூஎஸ்ஏக்கும் ரஷ்யாவுக்கும் போயிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் கொஞ்சம் வாலடைலாக இருக்குது. நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் நிறைய எங்கே வச்சிருக்கிறோம்னா டாலர்ஸாக வச்சிருக்கிறோம். சப்போஸ் டாலர்ஸோட வேல்யூ குறைஞ்சிருச்சுன்னா நம்மளோட ஃபாரெக்ஸும் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணா, இப்போ ரீசெண்டாக பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா டாலர்ஸ் ஓகே, மற்றதும் இன்னும் கொஞ்சம் கோல்டு ரிசர்வ் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை வேற திங்ஸை வந்து நம்ம வந்து எஸ்டிஆர் இதை ரிசீவ் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ரிலேட்டடான கொஷின் தான் இது. டைவர்சிஃபை பண்ணுறாங்க, என்னத்துக்கு பண்ணுறாங்க அப்படின்றப்போ நான் சொன்ன மாதிரியே இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ அந்த கோல்டை பை பண்ணுறது இந்த பர்பஸ்க்காக ஃபாரெக்ஸ் ரிசர்வ் டைவர்சிஃபை. ரெண்டாவது வந்து நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ ஆர்பிஐ நிறைய காசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. காசு இருக்குன்னா அது போயிட்டு ஃபாரின் கவர்மெண்ட்டோட பாண்டில் சம்டைம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும். பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஆர்பிஐக்கு என்ன வரும்? காசு, ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வருமா? பட் ஆனால் வேர்ல்டு லெவலில் இப்போ என்ன மாதிரியான மார்க்கெட் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னா எல்லாத்தோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக கம்பேரிட்டிவ் மற்ற லெட்ஸ் சே ஸ்விஸோட கவர்மெண்ட்டோட பாண்டு இல்லை இந்த மாதிரி நல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட பாண்டு. ஸோ நெகட்டிவ் அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குன்றனால ஆர்பிஐக்கு எக்ஸஸ் மணியை அதில் போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க? கோல்டு வாங்குறாங்க. ஸோ அந்த ஒரு காரணம்னால தான் இல்லை எல்லாமே சுற்றி வந்துட்டு இருக்கு. அடுத்து 86 வாங்க. 86 இதுவுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேசிக் கொஸ்டின். காசா ரூல்டு பை ஹமாஸ், 6-day வார், இஸ்ரேல் கேப்சர்டு. ஸோ 86க்கு என்னங்க வரப்போகுது ஆன்சர்? டெல்லி. சாரி, சி ரெண்டுமே கரெக்டு தான். ஆமாம், காசா இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருக்கிறது. அடுத்தது எக்ஸசைஸ் நொமேடிக் எலிஃபென்ட் கண்டக்டட் பிட்வீன் இந்தியா அண்ட் மங்கோலியா. சி. ஸோ அக்ரிமெண்ட் ஆன் ஃபிஷரி சப்சிடி. இப்போது 22ல் வந்த கரண்ட் அஃபேர்ஸ் WTO மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸில் அவுட்கம், ஒன் ஆஃப் த அவுட்கம் தான். அக்ரிமெண்ட் வில் என்டர் இன்டு ஃபோர்ஸ் அப்பான் அக்செப்டன்ஸ் ஆஃப் லீகல் பை ஆஃப் ஆஃப் த மெம்பர். ஆஃப் ஆஃப் த கிடையாது, 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆக்சுவலாக 2/3. மற்றபடி செகண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். என்னன்னா இந்த ஃபிஷரிஸ் ரிலேட்டடாக ஒரு ரெகுலேஷன் WTO கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த என்னது எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் ஃபிஷிங் பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த ஃபிஷிங்காக நீங்கள் நிறைய சப்சிடி கொடுக்குறீங்க, அதை கொஞ்சம் குறைங்க. அந்த ட்ராலர்ஸ் இந்த மாதிரி என்விரான்மெண்டலி அன்சஸ்டைனபிள் ஃபிஷிங் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஒரு அக்ரிமெண்ட் தான். அந்த அக்ரிமெண்ட் தான் அந்த ஃபிஷரிஸ். ஒரு வாட்டி நீங்கள் உள்ள டெப்த்தாக்குள்ளே படிச்சுக்கோங்க. அடுத்து 89. 88க்கு வந்து ஆன்சர் என்ன வரப்போகுது? ஏ. 88க்கு ஏ, 89க்கு. ஸோ ஆக்ட் ஃபார், ஸோ வந்து என்ன எதை பற்றி கேட்குறாங்க? ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரமை பற்றி கேட்குறாங்க. ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம் இட் இஸ் எ இனிஷியேட்டிவ் பை இந்தியா. அப்படியா? ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம் கரண்ட் ஆஃபீஸில் வந்திருக்கும். என்னது, யார் கண்டக்ட் பண்ணுறா இதை? ரஷ்யா பண்ணுறாங்க. ரஷ்யா அவங்களோட ஃபாரஸ்ட் ரீஜனை இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக வந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு ராங்கு. இட் இஸ் அ மீட்டிங் ஹெல்ட் ஆனுவலி. இல்லை, கிடையாது. 3 ஸ்டேட்மெண்ட். அடுத்தது இட் இஸ் அ மீட்டிங் ஹெல்ட் ஆனுவலி இன் நியூ டெல்லி. நியூ டெல்லியில் நடக்குமானா? இல்லை, அங்கே ரஷ்யாவோட ஃபாரிஸ்ட் விளாடிவோஸ்டாக் அங்கே நடக்கும். இல்லை. 3வது இட் இஸ் அ ஆஃப் ஷூட் ஆஃப் இந்தியோ ஆசியான் கமிட்டி. ஸோ இதுவுமே வராது ஆக்சுவலாக. 89 என்ன கொடுத்துருக்காங்க? இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்களா? இன்கரெக்ட். அப்போ 3மே தப்பு அப்படின்னா ஆன்சர் என்ன வரப்போகுது? டெல்லி. 1 2 3. பிகாஸ் இந்தியாவுக்கு ஆசியானுக்கு என்னது? இந்த எக்கனாமிக் ஃபோருமே யார் சம்மந்தமாக இருக்குது? ரஷ்யன் கவர்மெண்ட் நடத்துறது. ரஷ்யன் கவர்மெண்ட் அவங்களோட ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ரஷ்யாவை இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும், அங்கே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நடத்தக்கூடிய ஃபோரம் தான் இது. அதுக்கும் ஆசியானுக்கு என்ன சம்பந்தம்? அடுத்தது 90 கர்ச் பிரிட்ஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் கர்ச்
ஆன்சர் என்ன வரப்போகுது? ஆன்சர் ஏ, ரஷ்யாவுக்கும் கிரீமியன் பெனின்சுலாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய இருக்கிறது தான். சி ஆஃப் அசோவியும் பிளாக் சீயும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. இது கர்ச் ஸ்ட்ரைட் பிரிட்ஜ். ஆன்சர் 90A, ரஷ்யா அண்ட் கிரீமியன். அடுத்து 91 ஃப்ளூரஸ்பார். 91 கால்சியம் ஃப்ளூரஸ். ஸோ சி கால்சியம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் 80 rupees இருக்குது. 80 rupees இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிபிபி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு 16 இருக்குது. ஆன்சரு அப்போ $1 வச்சுக்கிட்டு இந்தியாவில் வந்து எவ்வளோ வாங்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்ன வரப்போகுது? 5 times. சி 5 times. ஓகே தானே? இந்த பிபிபி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்றது என்னது? எவ்வளோ ஒரு லெட்ஸே வந்து பிபிபி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்றது பேஸ்கெட் ஆஃப் குட்ஸை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. இங்கே ஒரு பேஸ்கெட் ஒரு பர்கரை இங்கே இந்தியாவில் எவ்வளோக்கு வாங்குறாங்களோ அதே பர்கரை அங்கே எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்றத முடிவு பண்ணுறதா பிபிபி எக்ஸ்சேஞ்ச் ரேட். இங்கே 16 ரூபாய்க்கு நம்ம கொடுத்து வாங்குற பர்கரை அங்கே $1 கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் இந்த நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து இருக்கும். அது வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் பிபிபி எக்ஸ்சேஞ்சுன்றது பொருளை அடிப்படையில் பேஸ் பண்ணி ஒரு இமேஜினரி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு தான் இது. அப்போ நீங்கள் அங்கேருந்து $1 இங்கே 80 ரூபா மாற்றிட்டு வரீங்க. அந்த 80 ரூபாயை வச்சுக்கிட்டு இந்தியாவில் அந்த 80 ரூபாய்க்கு எவ்வளோ பொருள் வாங்கலாம்? ஒரு பர்கர் 16 ரூபானா 16 × 5 என்ன இருக்க போகுது அப்படின்றப்போ 80 ரூபாயா இருக்க போகுது. 5 times 92 சி. அடுத்தது 93 வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ சி. 93 சி. இது வந்து இந்த சைனாவோட அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸை குறிக்கிற மாடல் ஆக்சுவல். இதுவும் நியூஸில் வந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து சைனா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அக்ரிகல்ச்சர்லேருந்து எப்படி இண்டஸ்ட்ரியாக மாறிட்டாங்க, ஆனால் இந்தியாவில் அதே மாடலை ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது 94 ஏ சந்தால் லாங்குவேஜோட ஸ்கிரிப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட். அடுத்து 95 பிசால்பூர் டேம் ராஜஸ்தானில் இருக்கு. பனாஸ் ரிவர். ஸோ லிக்விடிட்டி வித் பேங்கிங் சிஸ்டம் ஹஸ் ஸ்லிப்டு இன்டு டெபிசிட். லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல குறைஞ்சிருச்சு. என்ன ரீசன் சொல்லி கேட்குறாங்க? கரன்சி லீக்கேஜ். ஆமாம், கரெக்டு தான். அட்வான்ஸ் டேக்ஸ் பேமெண்ட். ஆமாம், அட்வான்ஸ் டேக்ஸ் பேமெண்ட் நீங்கள் பண்ணியாச்சு அப்படின்னா என்னதாச்சு? பேங்க்கிட்ட இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000 ரூபா போட்டு வச்சுருக்கிறீங்க. பேங்க்கிட்ட அந்த காசு இருந்திருக்கும். ஆனால் அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயில் 5,000 ரூபா இன்னும் 2 மாதம் கழிச்சு கட்டக்கூடிய டேக்ஸை இப்போவே போய் கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 5,000 ரூபா உங்கள் காசு அக்கௌண்ட்லேருந்து எடுத்துடுறீங்களா அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டில் என்னது? பேங்க்குக்கு காசு கம்மியாக இருக்குது. ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறப்போ பேங்க்குக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன லிக்விடிட்டி கிரன்ச் வரதான் செய்யும். அடுத்து 3வது ஆர்பிஐ இன்டர்வென்ஷன் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ லிக்விடிட்டி கிரன்ச் சுச்சுவேஷன் உருவாக்கும். ஆமாம், ஏன் லிக்விடிட்டி கிரன்ச் சுச்சுவேஷன் உருவாக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நிறையா லெட்ஸே வந்து வொலட்டிலிட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ லெட்ஸே வந்து டாலர்ஸோட இது அதிகமாக போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. டாலர்ஸோட வேல்யூ அதிகமாக போயிட்டே ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிட்டே போயிருக்கு. அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ டாலர்ஸை வந்து பம்ப் பண்ணுவாங்க. ருப்பியை வந்து பார்த்தீங்கன்னா சக் பண்ணுவாங்க. ஏன்னா ருப்பிக்கு டிமாண்டை ஏற்றுறது. ஏன் ருப்பி முதல்ல வந்து டிவால்வேட் ஆகிட்டே இருக்கும்? ருப்பி அதிகமாக ஃப்ளட் ஆகுதுன்றனால. ருப்பி மார்க்கெட்டில் அதிகமாக ஃப்ளட் ஆகுதுன்றனால தானே ருப்பிக்கு வேல்யூவே குறைஞ்சி போகுது. அப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ருப்பியோட டிமாண்டை, ருப்பிக்கு அந்த ஃப்ளட் ஆகிறத நீங்கள் சக் பண்ணணும். சக் பண்ணி ருப்பிக்கு என்ன பண்ணணும்? டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா ருப்பியை சக் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அது பேங்கோட சிஸ்டம்ல அஃபெக்ட் ஆகுது தானே செய்யும். பேங்க்குக்கு இருக்கிற ருப்பீஸ்ல என்ன ஆகும்? அவங்கள்ட்ட இருக்க காசு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இன்டர்வீன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். அடுத்து 4வது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சரியாக பண்ணலைனாலும் என்னது? கவர்மெண்ட் நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாங்க தான் மக்களுக்கு காசு போகும். மக்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல போட்டு வைப்பாங்க. லெட்ஸே எம்நரேகா மாதிரி ஸ்கீம்லாம் நிறைய பண்ணுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் போடுறான்னு வச்சுக்கோங்க. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகும். அந்த காசெல்லாம் யாருக்கு போகும்? மக்களுக்கு போகும். மக்கள் எங்கே போட்டு வச்சிருக்க போகிறோம்? பேங்க்ல போட்டு வச்சிருக்க போகிறோம். பேங்க்ல அப்போ லிக்விடிட்டி நிறையா இருக்கும். ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் பண்ணலை அப்படின்னா லிக்விடிட்டி பேங்க்ல கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ 4மே கரெக்டு தான்.
ஆன்சர் டெல்லி. tightening of monetary policy. What are the impact? என்ன டைட் மானிட்டரி பாலிசி ஃபாலோ பண்ணுறோம்னா என்னென்ன இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைஸ் இன் ப்ரைஸ் லெவல் அப்படியாங்க 97 என்ன ஆகும், ஆக்சுவலாக குறையும் அப்படின்றது தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. அடுத்தது ஹையர் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஆமாம் கரெக்ட். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லோன் பிகம் காஸ்ட்லி. அப்போ காஸ்ட்லினா ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து லோன் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டான், ஆர்வம் காமிக்க மாட்டான். அப்போ பிஸ்னஸ் பிக் ஆகாது. அப்போது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய லெவலில் உருவாகாது, அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும். செகண்ட் கரெக்டு. அடுத்த மூணாவது என்னது, டிக்ளைன் எக்கனாமிக் க்ரோத். இப்போ தான் நான் சொன்னேன், பிஸ்னஸ் நிறையா பண்ணல அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்க போகுது, கம்மியாக தான் இருக்க போகுது. என்கரேஜஸ் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆமாம் இது கரெக்டு தான். ஏன் டைட் மானிட்டரி பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா லெண்டிங் ரேட் என்னவா இருக்க போகுது, ஹையராக இருக்குமா, அதுக்கேற்ற மாதிரி டெபாசிட் ரேட்டும் என்னவாயிடும், ஹையராக கேலிப்ரேட் ஆகிக்குமா. அப்போ நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட், ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்குன்னா யூ வில் பி மோட்டிவேட்டட் டு என்னது, டு சேவ் மோர். பிகாஸ் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும், நீங்கள் நினச்சி சேவ் பண்ணுவீங்க. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுவுமே என்ன வரும், ஆன்சர் 1 தப்பு. அப்போ ஆன்சர் சி, 97 சி. சார் 98 இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, 98க்கு சி, 98 சி. ஸோ 99 சி. 100க்குமே வந்து பார்த்தீங்க அப்படி 100க்கு என்ன வரும் அப்படின்னா இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டாக தப்பா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தப்பு. அதான் சொன்னாலுங்க, ஹையர் ஐகார் இருக்கு அப்படின்னா மீன்ஸ் என்னது, லெஸ் எஃபிஷியன்ட்னு அர்த்தம். இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் டு அவுட்புட் ரேஷியோன்ற கான்செப்ட் என்னங்க, how much extra 1 unit of என்னது அவுட்புட் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு how much extra unit of input தேவை அப்படின்றது. எக்ஸ்ட்ரா கேபிட்டல் எவ்வளோ தேவை ஒரு யூனிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா அவுட்புட் தயாரிக்கிறதுக்கு. அப்போது உங்களுக்கு லெட்ஸ் சே இந்த ஒரு பெண்ணு தயாரிக்கிறதுக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு 10 பெண் தயாரிச்சிட்டு இருக்கிறேன், 10 பெண் வந்து 100 ரூபாயில தயாரிச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 11ஆவதாக ஒரு பெண் தயாரிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போது எக்ஸ்ட்ரா ஒரு பெண் தயாரிக்க முடிய எடுத்துட்டேன். அப்போது 10 ரூபாய்க்கு நான் உள்ளுக்குள்ள நான் போட்டேன்னா ஒரு பெண் தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இன்னொரு சுச்சுவேஷன் 5 ரூபா போட்டேன்னா ஒரு பெண் தயாரிக்கலாம்னு இருக்குது. அப்படின்னா எது எஃபிஷியன்ட்னு சொல்லுவீங்க? 5 ரூபா போட்டு ஒரு பெண் தயாரிக்கிறது தானே எஃபிஷியன்ட். அதான் இன்க்ரிமெண்டல், ஹவு மச் எக்ஸ்ட்ரா கேபிட்டல். 10 ரூபா 10 நல்லதா 5 நல்லதா அப்படின்னா 5 தான். ஏன்னா பிகாஸ் நீங்கள் 5ல் வச்சுருந்தீங்கன்னா என்னது, அந்த 10 ரூபாய்க்கு 2 பெண் தயாரிக்கலாம். நீங்கள் இன்எஃபிஷியண்டாக இருந்தீங்கன்னா 10 ரூபாய் யூஸ் பண்ணி 1 தான் தயாரிக்க முடியும். ஸோ ஹையர் இன்க்ரிமெண்டல் மீன்ஸ் என்னது, லெஸ் எஃபிஷியன்சின்னு அர்த்தம். இந்த கான்செப்டை மறக்காது. இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு இருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஸோ இட் ஹாஸ் எவால்வ்டு ஃப்ரம் ஹரோல்ட் தாமர் க்ரோத் தியரி. ஆமாம் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட இந்தியன் ஒரு எக்கனாமிஸ்ட் சொன்ன தியரி. ஆக்சுவல் இவரோட தியரி பேஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஐகார் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம க்ரோ ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேசி 1950s பேசின தியரி. இதான் புக்கில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரேரு, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோ. 100க்கு ஆன்சர் என்ன வரப்போகுது, ஏ. தேங்க்யூ.